முடியுமா? வெளியவா அண்ணா, சாப்பாடு வெளியே வச்சுட்டு போயிடுங்கண்ணா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை பாத்தீங்களா? எஸ். இந்த வாட்டி உண்டா? இந்த வாட்டி அது கிடையாது. அந்த குட் நியூஸை சொல்லி போயிட்டு போலான்னு தான் வந்தேன். வை அது பண்ணாலே எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. நான் என்ன மாதிரி பாட்டுன்னு சொல்லிட்டு போயா? யோ ஸ்டார், அதான் மெசேஜ் அனுப்பிச்சல, தமன்னா பாட்டு. தமன்னா பாட்டுனா அது ஒரு மூடு இல்லையா? மூடுதான் மூடு, அத சூத்த மூடுங்க. உங்களுக்கு தான் தமன்னா பிடிக்கும்ல? இது எனக்கு பிடிக்குமா? நடிக்காதல எப்படி ஒரே நடிப்பு நடிக்காம பாருங்க நண்பர்களே. ஓகே, ஸோ ஹாய் காய்ஸ், அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓஷன் மீம்ஸை தவிர வேறு மீம்ஸ். ஓகே, அண்ட் இது வந்துட்டு ரீல்ஸில் சும்மா சஜஸ்ட் பண்ணதை வச்சு சும்மா ஒரு சீரியஸாக பண்ணலாம். நார்மல் ரீல்ஸ் ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு வீடியோ போடல. லைக் நான் வந்துட்டு சண்டே வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வீடியோ போடலாம், ஒரு ஃபன்னாக. ஸோ இதான் நேற்று வந்துட்டு வைப் நவுன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் ஸோ மற்றபடி மீதி வீக் டேஸ் லைக் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் டெய்லியும் வீடியோ போடுவேன். அண்ட் ஸோ யா, ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். அண்ட் எஸ், என்ன எடுத்துட்டு டைனிங் டேபிளுக்கு வந்துடு. ஆறாவே மூடுத்தாயோலி. அங்கே மூணாவது ஒருத்தன் இருப்பான. ஒரு புண்டையும் இல்ல. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வார்த்தையில் சொன்னோன்னா ஜெயிலரை வந்து ஒரு ட்ராலர் ஆக்கிட்டாங்க. ஆனால் எடிட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ரீல் பார்ப்போமா? கடைசி ரவுண்ட் நம்ம விளையாட போகிறோம், அதுதான் மாற்றி யோசி. உங்களோட ஹாபி என்ன? சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம். விளையாடுவோம். உங்க ஏம்? ரோஹித். உங்க ஏம் என்னது? லெவல். உங்க ஏம்டா? நீ என்ன ஆவா போற வளர்ந்து? இன்ஜினியரா? அவுட்டு. இந்த பாப்பா இருக்குல்ல, நான் ரீல்ஸ் சும்மா வரும்போது இந்த ஒரே டார்ச்சராக இருக்கும். ஆகுனா இந்த பாப்பா வந்துட்டு சும்மா பீச்சில் போவாங்க, பீச்சில் போகிறவங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே பாய். என்ன அது எதுக்கு இன்டர்வியூ எடுக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, இன்டர்வியூ கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது. சும்மா ஏதோ பண்ணணுமேன்னு சொல்லி பண்ண வேண்டியது. அப்படியே ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி வாங்க இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே இது ஒரு கேள்வி கேட்கும், அதுவும் அவன் ஒரு பதில் சொல்கிறான். எதுக்கு இந்த இன்டர்வியூ? அதோட பர்பஸே என்னன்னு புரியல எனக்கு. ஸோ எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. அதேதான். தீபக். அதேதான். சீபார் கிரிஞ்சி சிவகார்த்திகேயன். அதேதான். தீபக். அப்படியா? எலும்போட நண்பரான பின்னே தடைகள் என்று வாழ்க்கை ஓட முன்னே. எலும்போட நண்பரான பின்னே தடைகள் என்று வாழ்க்கை ஓட முன்னே. சரியா சொன்னீங்க. எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. அதேதான். அதேதான். அறிவில்லாதவனே நானே. அதேதான். அதேதான்.
அதேதான் அதேதான் கிண்டல் செய்திடுவேனே அதேதான் அதேதான் என் பேர் பிரீத்தி தானே கிண்டல் செய்திடுவேனே பேசும் போதே குறும்பு செய்வாள் பிரீத்தி ரொம்ப நாட்டி எலும்பு என்ன நண்பனாக யோகக்காரன் நானே எலும்போட நண்பரான பின்னே தடைகளின்றி வாழ்க்கை ஓடுது முன்னே எலும்போட நண்பரான பின்னே தடைகளின்றி வாழ்க்கை ஓடுது முன்னே எங்கள் நண்பன் எலும்பு எங்கள் நண்பன் எலும்பு எங்கள் நண்பன் எலும்பு எங்கள் நண்பன் எலும்பு அதே கேட்டால் ஏ ஃபார் அஜித்துங்கிறாங்க, பி ஃபார் என்ன பீஸ்டான், சி ஃபார் வந்து கிரிஞ்ச் சிவகார்த்திகேயன், அப்புறம் டி ஃபார் வந்து தனுஷா. டி எங்கள் நண்பன் எலும்பு எங்கள் நண்பன் எலும்பு எங்கள் நண்பன் எலும்பு எங்கள் நண்பன் எலும்பு. என்ன சே, அனிருத்தை போய் எலும்புன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். டிடிஎஃப் வணக்கம். வணக்கம், நான் உங்க வாசன். நிறைய பசங்க வருவாங்க, இப்பவும் அட்வைஸ் பண்றேன், தயவு செஞ்சு குத்தக்கூடாது. குத்துறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய இப்போ நீங்க ப்ராப்ளம்ஸ் வேணான்னு சொல்லிட்டு நீங்க குத்துறதுனால ஏன் அது? அதுதான் இத்தனை பேர் குத்த வேணாம்னு சொல்லி அவங்க குத்தி காமிச்சிட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் சரி நம்மளும் குத்திடலான்னு குத்திட்டேன். பட் ஈவன் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். தெரியும்ல அந்த கஷ்டனோட அன்பு வெளியிடுனா ஒரு கட்டப்பைன்னு ஒரு கதை எப்படின்னு வந்து பாருன்னா, எங்க போனாலும் இந்த கட்டப்பை வாங்கிட்டு வர்ற மாதிரி வழக்கம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வழக்குகள் எல்லாம் எனக்கு கட்டைப்பை போல. அனுமதி இல்லாம கூட்டத்தை நீங்க பேசினதே தப்பு. நான் அனுமதி வாங்கியிருந்தேன். எவ்வளவு நேரத்துக்கு அனுமதி வாங்கியிருந்தேன்? ஆக்சுவலி வந்து பண்ணா அவங்க 1 hour இருக்கலாம்னு சொல்லி எவ்வளவு இதுதான் என்னோட ரெக்கார்ட். ஸோ வந்து அவங்களே சொல்லிடுப்பாங்க. அது பார்த்தா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாவே வந்துடுச்சு. இல்லண்ணா, நீங்க என்னோட நிலைமையில இருந்து பாருங்க. சரி, இதை எடுத்த உடனே போடுங்க. டிடிஎஃப் வாசன் தாக்கப்பட்டாரா? ஆமாங்க, டிடிஎஃப் வாசன் தாக்கப்பட்டார். பார்த்தீங்களா ரீல? அவர் எதுக்கோ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன அவரே 1008 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஆங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனும் வீடுமா நனைஞ்சிட்ருக்காரு. அவரை போய் வச்சு எப்பேற்பட்ட மனுஷன், சே எனக்கு வருத்தம்பா. வேலைன்னு வந்துட்டா சண்டைக்கு வா. சரி, இதோட இந்த சீரீஸை இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அண்ட் இதே சீரியஸில் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ப்ராபப்ளி இது சும்மா அந்த டேங்க் மீம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் ஸோ யா, பாய், நாளைக்கு பார்ப்போம்.